இப்போ நம்ம இன்னைக்கு எந்த பதிவு பார்க்க போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பற்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்துட்டே தான் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு நம்ம வந்து ஹோம் ரெமெடி மூலமா மட்டும் ஜஸ்ட் அப்போதைக்கு என்ன ஒரு ரெமெடி கிடைக்குது, எப்படி வலி சரியாயிடுதா அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் பார்க்குறோம். ஆனா பற்கள் பத்தி நிறைய பல உண்மைகள், ரகசியங்கள் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்காமே இருக்கோம். அதை நீங்க தெரிஞ்சுக்க தயாராயிக்கோங்க. பற்கள் வந்து நம்ம வெறுமனே சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. பற்கள் சம்பந்தமா 10 விதமான அதிசயமான விஞ்ஞான ரகசியங்கள், உண்மைகள் அடங்கி இருக்கு. அவை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எலும்பை விட கடினமானது பற்கள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், எலும்புகள் தான் ஸ்ட்ராங், பற்கள்லாம் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லைங்களா? கண்டிப்பா அப்படி கிடையாது. எலும்பை விட, அதாவது உடல்ல உள்ள எந்த விதமான எலும்புகளை எடுத்துக்கிட்டாலும் அதை விட ஸ்ட்ராங்கானது பற்கள் தான். ஏன் அப்படின்னா பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த எனாமல் அதுவே ரொம்ப ரொம்ப கடினமானதா இருக்கும். இந்த எனாமல் வந்து அசுர வேகத்துல கார்பன் அடிப்படை சேர்மங்களை உருவாக்குது. அசுர வேகத்துல கார்பன் அடிப்படை சேர்மங்களை உருவாக்கும் போது எலும்புகள் கூட நாளடைவுல அதோட தன்மையை இழக்குது. ஆனா பற்கள் வந்து இந்த கார்பன் சேர்மங்களால கண்டிப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கானது அப்படின்னு நமக்கு வந்து விஞ்ஞான ரீதியா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. பற்களோட திறனை வச்சே நம்ம வந்து எவ்வளவு வயசு உள்ளவங்க, நமக்கு என்னென்ன நோய்கள் இருக்கு, நம்ம வந்து எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பற்களின் தன்மையை வச்சே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தொல்லியல் நிபுணர்கள் எல்லாமே கூட சொல்றாங்க. பிறந்தவுடன் பல் உள்ள குழந்தைகள், நமக்கு தெரிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல 1 வருஷத்துக்குள்ள ஆயிடும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் முளைக்கிறதுக்கு இல்லைங்களா? ஆனா நேட்டல் டீத் அப்படின்னு சொல்லக்கூடிய 2000 குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு மட்டும் பிறந்த உடனே பற்கள் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியா ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. மற்ற காயங்கள் மாதிரி, மற்ற தொந்தரவுகள் மாதிரி பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை வந்து நம்ம ரொம்ப எளிதா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்ப நார்மலா ஏதாவது ஒரு சிராய்ப்பு இல்ல ஏதாவது ஒரு தீக்காயம் ஏதாவது ஒன்று நம்ம உடல்ல ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸுமே எடுத்துக்காம ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், அடுத்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும். ஆனா பல் சம்பந்தப்பட்ட இப்ப பல்ல வந்து புதுசா வளருது, இல்ல பல்ல ஏதாவது பல் சொத்தையாயிடுச்சு, வேற எந்த தொந்தரவுகள் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளா இருந்தாலும் அது வந்து தானாகவே சரியாகாது. அதனால நம்மளோட பற்களை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா ரொம்ப கேரா கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வலதுபுறத்துல மட்டுமே மென்னு சாப்பிடக்கூடிய பழக்கம். மேக்சிமம் பேர் பாத்தீங்க அப்படின்னா வலதுபுறத்துல மட்டுமே மென்று சாப்பிடுவாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்போசிட்டா இடது பக்கம் வந்து மென்னு சாப்பிடுவாங்க. மேக்சிமம் நமக்கு கன்வீனியன்ட் எது அப்படின்னா வலது பக்கம் தான் மென்னு சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 70% பேர் இருக்காங்க. பற்களின் உயிர் காரணிகள் அப்படின்னாவே நரம்பு தான். நம்ம வந்து பற்கள் முறிவடைஞ்சிட்டாலும் இல்ல பற்கள் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டாலும் அது ஃபர்ஸ்ட் எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நரம்பை தான் பாதிக்கும். ஏன் அப்படின்னா சொல்றாங்க பாத்தீங்களா, அது ஐயோ பல்வலி வந்துட்டா உயிர் போற வலி வலிக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா பற்கள் ஒன்னொன்னுமே நரம்புகளோட தொடர்புடையது. அதனால நம்மளோட பற்களை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் ஏற்பட்டு பல்வலி அப்படிங்கிறது தாங்க முடியாத ஒரு வலியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆரோக்கியமா வாழலாம். பற்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஊசி போட்டுக்க முடியாது இல்லைங்களா? எந்த நோய்களுக்கா இருந்தாலும் நம்ம வந்து உடல்ல அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உடல்ல நம்ம வந்து ஊசி போட்டு அந்த மருந்து மூலமா அந்த வியாதியை நம்ம குணப்படுத்திக்க முடியும். ஆனா பற்கள்ல எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் மூலமா மட்டும்தான் பல்லுக்கு சிகிச்சை எடுத்துக்க முடியுமே தவிர மற்றபடிக்கு நம்ம வந்து ஓனா ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்ல வேற ஏதாவது ஒரு முறையில நம்ம வந்து பற்கள்ல வந்து ஊசி அப்படிங்கறது செலுத்த முடியாது. ஏன் அப்படின்னா எனாமல் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்ததுன்னா நம்ம சிகிச்சை தான் எடுத்துக்கணுமே தவிர ஊசி போட்டு குணப்படுத்திக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒவ்வொரு பல்லுமே தனித்துவமானது. மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பற்கள் இருக்கக்கூடிய 2 மனிதர்களை கூட நம்ம கண்டுபிடிக்க முடியவே முடியாது. நம்மளோட கைரேகைகள் ஒவ்வொரு ரேகைக்கும் எப்படி ஒவ்வொரு தனித்துவம் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட பற்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவம் அப்படிங்கிறது அடங்கி இருக்கு. மின்சாரத்தை உருவாக்கும் பல். மேக்சிமம் நம்ம சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பற்கள்ல ஏதாவது ஒரு உணவு பண்டங்களை வச்சு கடிக்கும் போதோ அல்லது நார்மலா எதேச்சியா ஏதாவது பற்கள்ல நம்ம கடிக்கும் போதோ ஒரு விதமான ஷாக், மின்சார ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து கால்வனிக் ஷாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம பற்கள்ல வந்து தங்கம், வெள்ளி இந்த 2
2 விதமான ஒரு சேர்க்கைகள் ஏதாவது நடைபெறும் போதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஷாக் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பற்கள்ல இருக்கும். பல் இருக்கும் போதே மதிப்பு மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா பற்கள் இல்லை அப்படின்னாலும் நம்ம சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு கூட ரொம்பவே கூச்சப்படுவோம். நம்மளோட முக அழகுமே கூட கெடும் இல்லைங்களா? அதே மாதிரி பற்கள் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு உணவுகளை கூட ஒரு ஹாப்பியா மென்னு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா உணவுகள் நினைச்ச உணவுகளை எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? ஸோ பற்கள் அப்படிங்கிறதுமே நம்ம முகத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகு சேர்க்கக்கூடிய முக்கியமானதுல பற்களுமே ஒண்ணு. அந்த காலத்துல எல்லாம் அப்ப என்னதான் பண்ணாங்க? ஏன் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லை? இன்னுமே ஒரு சில நம்மளோட ஆயா தாத்தா பாட்டி இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 பற்களாவது இன்னுமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லைங்களா? வயது முதிவடைந்து பற்கள் இல்லை அப்படிங்கிறது வேற விஷயம். இப்ப எல்லாம் இளம் வயதிலேயே சொத்தப்பல் வந்துருது, பல் ஆடுறது, பல் விழுந்துறது, பல் அப்படியே பாதியா கட் ஆயிடுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வேப்பங்குச்சியில பல் வளர்க்குனாங்க, வாதனாங்குச்சி, புளியாங்குச்சி, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வெளியில எந்த மரங்கள் இருக்கோ அதுல இருக்க குச்சிகளை வச்சு கூட பல் துளக்கி ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இயற்கை சம்பந்தப்பட்ட அந்த பொடிகள், அந்த மரத்தோட பட்டையை வச்சு பொடிகள், இல்ல அந்த மரத்தோட தண்டை வச்சு பொடிகள், இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட பொடிகளா இருக்கட்டும் குச்சிகளா இருக்கட்டும் அதையெல்லாம் வச்சு அவங்க பல் துளக்கவும் தான் அப்ப இருந்தவங்களுக்கு வந்து பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருந்தது. இப்போ நம்ம நிறைய ஒரு நவீன காலத்துக்கு வந்துட்டோங்கிறனால டூத் பேஸ்ட், டூத் பிரஷ் யூஸ் பண்றதுனாலதான் நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய எனாமல் வீணாயிட்டு பற்கள் பாதிக்கப்பட்டு இதனால நரம்புகளுமே கூட பாதிக்கப்படுது. அந்த கால மக்கள் எப்படி பற்களை சுத்தமா வச்சுக்கிட்டாங்க, எந்த மாதிரியான பொடிகள் யூஸ் பண்ணாங்க, என்ன இலை தலைகள், எந்த மாதிரியான குச்சிகள் பயன்படுத்தினாங்களோ அதையெல்லாம் கொஞ்சம் நம்ம அப்படியே பேக் வந்துட்டு அதை நம்ம ரெகுலரா பல் துளக்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்ல இருந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துடலாம். அடுத்தது கால்சியம் தூள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பற்கள் நல்ல வெண்மை பெறும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கு. எப்படி அப்படின்னா பற்கள் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் பற்கள் நல்லா வெண்மையா இருக்கிறதுக்கு மண், முட்டை, மஞ்சள் தூள் இந்த மாதிரி எல்லாம் கூட கொண்டு பல் தேய்ச்சாங்க. ஏன் அப்படின்னா பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் நீங்கிறதுக்கு, பற்கள்ல எந்த ஒரு மஞ்சள் மேக்சிமம் கிருமி நாசினி இல்லையா? சோ பற்கள்ல எந்த ஒரு கிருமிகளும் அண்டாம இருக்கிறதுக்கு நீர்ல மஞ்சளை கலந்து கூட பல் தேய்க்கிறது, வாய் குப்பிளிக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்களும் கூட இருந்தது. இன்னுமே பிற நாடுகள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பல் டூத் பவுடர் தான் யூஸ் பண்ணி அவங்க வந்து பற்களை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட வயிற்றுல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டாலும் அல்லது பற்கள் பாதிக்கப்பட்டாலும் வயிற்றுல இருக்க உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டா பற்கள்ல இண்டிகேஷன் ஆகும். பற்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து நரம்புகளை டைரக்டா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ இந்த தொந்தரவுகள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பழைய மூலிகைகள், மூலிகை பவுடர்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பற்களை நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்க முடியும். சுகர் கேன், அதாவது சர்க்கரை கரும்பு, மேக்சிமம் நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். ஏதாவது திருவிழா காலங்கள்ல இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் நம்ம வந்து கரும்பு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்பாடா கரும்பு சாப்பிட்றோமா பல்லு பளிச்சுன்னு ஆயிடும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஹாப்பியான விஷயம் தான். ஏன் அப்படின்னா அந்த கரும்புல இருக்கக்கூடிய அந்த நார் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்படி கரும்பு மென்னு சாப்பிடும் போது அது ஆட்டோமேட்டிக்கா பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை எல்லாமே கிளீன் பண்ணிடுது. இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப இப்போ சரி மருந்து பயன்படுத்தின கரும்பா இருக்கட்டும் மற்ற உணவுகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆனா அந்த காலத்துல எல்லாம் இந்த கரும்புகளுமே கூட ரொம்ப இயற்கையா கிடைச்சதுனால இதுவுமே பற்களை ஒரு விதமான நேச்சர் முறையில தான் சுத்தப்படுத்துது. உப்பு பிளஸ் எலுமிச்சை சாறு இப்பவுமே கூட நம்ம சில நேரங்கள்ல பயன்படுத்துறோம். ஆனா எல்லாருமே பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். உப்புல எலுமிச்சை சாறை கலந்து நம்ம வந்து பற்கள்ல தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பல்வலி, ரத்தம் கசிதல், பல் அழுகி போற மாதிரி இருந்தா கூட அந்த எலுமிச்சையில இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் எல்லாமே பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்துரும். இதனாலேயும் கூட பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்காது. அந்த காலத்துல இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் கம்பல்சரி. இதுல ஏதாவது ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க. நார்மலா கூட பாருங்களேன், இப்பவுமே சில கிராமப்புறங்கள்ல எல்லாம் செங்கல் இருக்குல்ல, இந்த செங்கலை உரைச்சு கூட அதை மட்டும் தொட்டு நம்மளோட ஆயா தாத்தா அந்த மாதிரி இருக்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செங்கலை உரைச்சிட்டு அதை தொட்டு கூட பல்லு விளக்கிட்டு ஜஸ்ட் வாய்க்கு பிடிச்சிருவாங்க. இதுவுமே கூட நம்ம நினைக்கிறோம் 5 நிமிஷம் பிரஷ் பண்ணா மட்டும்தான், நல்லா டூத் பிரஷ் பேஸ்ட் வச்சு பல்லு விளக்குனாதான் வந்து நம்மளோட பற்கள்லாம் சுத்தமா இருக்கும்னு. கட்டாயமா அது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மூலிகையான பவுடர்ஸா இருக்கட்டும், இல்ல மூலிகையை நம்ம வந்து நார்மலா வீட்டுல பயன்படுத்தக்கூடிய உப்பு, எலுமிச்சை சாறு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு நம்ம பற்களை சுத்தம் பண்ணும்போது பற்கள்ல வலி இருக்கிறது, பற்கள் அழுகி போறது, இந்த தொந்தரவுகள் எதுவுமே இல்லாம பற்களை நம்ம ரொம்ப ஆரோக்கியமாவே வச்சுக்க முடியும். ஹெர்பல் மவுத் வாஷ் மேக்சிமம் துளசி, கொத்தமல்லி, வேப்பிலை இந்த இலைகளை கொண்டோ அல்லது இந்த இலைகளை நல்லா கொதிக்க வச்சு அந்த நீரையும் நம்ம வந்து பற்களுக்கு பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா பற்கள்ல இருக்கக்கூடிய நாற்றம், வலி, கருமை நிறம் இது எல்லாமே போய் நம்ம ரொம்பவே பற்களை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த
ஹெர்பல் மவுத் வாஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து நிறைய கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்களை, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை விதவிதமான ப்ரஷ் ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணி அது மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்கு அதிகமாக நம்ம பல் துலக்கணும் அப்படின்னாவே கண்டிப்பாக பற்களில் இருக்கக்கூடிய எனாமல் பாதிக்கப்பட்டு பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ 2 மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கருத்தில் வச்சுக்கணும். அடுத்ததான் அந்த காலத்தில் இருந்த பழங்குடியினர்கள்லாம் எந்த மாதிரி முறைகளில் பல் தேய்க்கும், அந்த பல் தேய்க்கிறத ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கோடாரி பல் துலக்கும் முறை. அதாவது ஷார்ப்பா நம்ம நினைக்கிறோம் பிரஷ் யூஸ் பண்ணி நம்ம பிரஷ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதனால நம்மளோட பற்கள் கிளீன் ஆகுதுன்னு நினைக்கிறோம். ஆனா கோடாரி மாதிரி கூர்மையா இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு கூட அந்த காலத்துல எல்லாம் பல் தேய்ச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள், அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க பயன்படுத்திய அந்த மூலிகை சம்பந்தப்பட்ட அந்த பவுடர் எல்லாமே ஆல்ரெடி அவங்களோட பற்களை ரொம்ப ஸ்ட்ராங் பேஸா வச்சிருந்ததுனால இந்த கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணும்போது கூட அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளுமே இல்லாம இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த கால பழங்குடியினர்களுக்கு வந்து இன்னொரு ஷாக்கிங்கான பல் துலக்கும் முறையும் இருந்தது. பற்கள்ல ஏதாவது வலி அல்லது காயங்கள் வேற ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா மந்திரவாதிகள் கிட்ட கூட்டிட்டு போவாங்களாம். அந்த மந்திரவாதிகள் வந்து ஏதாவது கற்கள், அதாவது ஏதாவது ஸ்டோன்ஸ் அல்லது ஏதாவது எலும்புகளை உடைச்சு அந்த பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை வந்து கியூர் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அவ்வளோ பயமா இருக்கும் அப்படிங்கிறது இந்த பழங்குடியினர்களோட கருத்து. அந்த காலத்துல பழங்குடியினர்கள் மந்திரவாதிகள்கிட்ட போய் கூட இவ்வளோ பயங்கரமான விஷயங்களை எல்லாம் கூட ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் 2 மினிட்ஸ்க்கு அதிகமாக கம்பல்சரி பல் வளர்க்க கூடாது. 30 நிமிடத்துக்கு மேலே வளர்க்கணும். பல்ல வந்து நம்ம சுத்தம் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது சுத்தம் ஆகாது, எனாமல் பாதிக்கப்படும். அதே போல் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த ப்ரஷ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ரஷ் பண்ணுற அந்த ஹெட்டு வந்து சின்னதாக இருக்கணும். அப்போ தான் பல் இடுக்குகளில், கடவாய் பற்களில் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கம்பல்சரி 2 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரஷ் பண்ணணும். மிளகு அளவுக்கு மட்டும்தான். ஒரு நல்ல ஹெர்பலான டூத் பேஸ்ட் வந்து ஒரு மிளகு சைஸ்ல மட்டுமே நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட பற்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. சரியா பல் தேய்க்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணணும். காலையில எழுந்த உடனே ஒன்ஸ் பிரஷ் பண்ணணும், நைட் படுக்க போறதுக்கு முன்னாடியும் பிரஷ் பண்ணணும். இது ரொம்பவே நல்ல பழக்கம். ஏன் அப்படின்னா அந்த உணவுகள் சிக்கி இருந்தது அப்படின்னா அதுலதான் பூச்சிகள், புழுக்கள், வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்து அது மூலமா தான் ஏற்படுது இல்லையா? சோ நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். மேக்சிமம் நேச்சர் பவுடர்ஸ் கொண்டு பல் வளர்க்கறதுங்கிறதா நல்ல விஷயம். ரொம்ப அழுத்தி பற்களை தேய்க்காம சர்க்குலர் மோஷன்ல பிரஷ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கீழிருந்து மேல், மேலிருந்து கீழ், இந்த மாதிரி பொசிஷன்ல தான் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ராங் வேல நம்ம வந்து பிரஷ் பண்ணக்கூடாது. எப்படின்னா இந்த மாதிரி வேலை தான் நம்ம பிரஷ் பண்ணணும். அதுதான் நம்மளோட பற்களுக்கும் நம்மளோட ஈறுகளுக்குமே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கும். இப்போ உப்பு, சுண்ணாம்பு, மஞ்சள் தூள், வேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது நேச்சர் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகே, அதை பயன்படுத்தலாம். ஆனா எதுவுமே வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது நமக்கு ஆபத்தானதா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உப்பு, சுண்ணாம்பு, மஞ்சள் தூள் இல்ல நம்ம வந்து எலுமிச்சை சாரெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா ஈறுகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுல வந்து சிட்ரிக், அதாவது ஆசிட் மாதிரி இருக்கக்கூடிய சிட்ரிக் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து பற்கள்ல இருக்கக்கூடிய எனாமலை பாதிச்சிரும். ஸோ எதுவா இருந்தாலும் லிமிட்டா, கரெக்டா, ரொம்ப ஒரு பிஞ்ச் அளவு மட்டுமே எடுத்து நம்ம பிரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பற்களுக்கு எந்தவித ஒரு பக்க விளைவுகளும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 80% நாக்க சுத்தம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பற்கள்லையுமே கூட மேலோட்டமா மட்டும் பிரஷ் பண்ணாம பற்கள்ல, அதாவது உள்பக்கம் கண்டிப்பா பிரஷ் பண்ணி ஆகணும். அதே மாதிரியே கடவாய் பற்கள்ல பிரஷ் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய பற்கள்ல இருக்கக்கூடிய உள்பகுதிகள், உள்புறம், வெளிப்புறம், மேல்புறம், கடவாய் பகுதி எல்லாமே கண்டிப்பா நம்ம நல்லா நீட்டா பிரஷ் பண்ணிடணும். பிரஷ் பண்ணிட்டு கம்பல்சரி நம்மளோட டங் கிளீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா பற்களை மட்டும் கிளீன் பண்ணிட்டு என்னன்னு தெரியலையே நம்மளோட வாயில வந்து பேட் ஸ்மெல் வருதே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பா நாக்க நீங்க கிளீன் பண்ணாம இருந்தாலுமே கூட சில நேரம் உங்களோட வாயில வந்து துர்நாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டங் கிளீனர் வச்சோ அல்லது பிரஷ்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் சைடு ஹார்டான, லைட்டா ஹார்டா ஒரு டாட்டா இருக்கிற மாதிரி நீங்க அதை வச்சு கூட உங்களோட டங்க்கு கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்காது. பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா தண்ணி எடுத்துட்டு நம்ம நிறைய வாய் குப்பிளிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய சத்துக்களுமே கூட வெளியேறிடும். ஸோ ரொம்ப லிமிட்டா நம்ம ஒரு
3 டைம்ஸ் அந்த மாதிரி மட்டுமே வாய் கொப்பளிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப நேரம் சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டைம்ஸ் கூட வாய் கொப்பளிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பேஸ்டோட அந்த டேஸ்ட் போற வரைக்கும் வாய் கொப்பளிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா பற்கள்ல இருக்கக்கூடிய சத்துக்களும் வெளியேறிடும். ஸோ ஜஸ்ட் நீங்க ஒரு 3 டைம் மட்டுமே வாய் கொப்பளிக்கிறது, 2 நிமிஷம் மட்டுமே பிரஷ் பண்றது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுமே இருக்காது. வாயில பேட் ஸ்மெல் அப்படிங்கிறது டங் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கட்டாயமா இருக்கவே இருக்காது. நம்ம எப்போ பிரஷ் பண்ணக்கூடாது அப்படின்னா அமிலம் சம்பந்தப்பட்ட உணவுகளை நம்ம சாப்பிட்டா உடனே பிரஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரியே சிட்ரஸ் ஃபுட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட உணவுகள், எருமை பால், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலும் உடனே நம்ம பிரஷ் பண்ணோம் அப்படின்னா வாமிட் சென்சேஷன் ஏற்பட்டுரும் அல்லது வாமிட்டே கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க பிரஷ் பண்றது ரொம்ப சேஃப். நம்மளோட டூத் பிரஷை கூட நம்ம அது ரொம்ப அந்த பிரஷோட நீடில் தேயிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. 3 மாசத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி நம்மளோட டூத் பிரஷை மாத்தியே ஆகணும். ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் நம்மளோட பற்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால வந்து பற்கள் அழுகிறது, பற்கள்ல வலி, பற்கள்ல ரத்த கசிவு, இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட்டுரும். ஸோ 3 மந்த்ஸ் மட்டுமே ஒரு பிரஷை நீங்க யூஸ் பண்ணுங்க. 100% இயற்கை மூலிகை பல்பொடி பல் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி. நம்மளோட பற்கள்ல ஏற்படக்கூடிய அழுகல், வாய் துர்நாற்றம், சேறு படிவம், மஞ்சள் படிவு இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா 100% மூலிகை உள்ள பல்பொடியில நம்ம பல் துலக்கினா மட்டும்தான் பற்கள்ல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி மூலிகை 100% மூலிகை பல்பொடியை நம்ம யூஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா 9952445123 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணியும் இந்த மூலிகை பற்பொடியை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மோட வெப்சைட் www.zarira.in. இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, விளம்பர நோக்கத்துக்காக மட்டுமே உங்களுக்கு நான் இதை சொல்லலை. கண்டிப்பாக நிறைய மூலிகைகள், அதாவது இயற்கை மூலிகைகளை கொண்டு பற்பொடிகள் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த பற்பொடியை வாங்கி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கட்டாயமா இருக்காது. இந்த பற்பொடியில என்னென்ன மூலிகைகள் கலந்திருக்கு, அது எந்த மாதிரியெல்லாம் நம்மளோட பற்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப அழகா இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்பொடியில நிறைய மூலிகைகள் கலந்திருக்கு. கருவேலம்பட்டை பாத்தீங்க அப்படின்னா பல்வலி, ஈறுகளை ரொம்ப வலுவா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த மருந்து. அதே மாதிரியே அடுத்ததா கிராம்பு கலந்திருக்கு. இந்த கிராம்பு வந்து நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி பற்களை ரொம்ப உறுதியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஆலம் விழுது, இது நம்ம பற்கள்ல இருக்கக்கூடிய ஈறுகள்ல வீக்கம், வலி இதையெல்லாம் கண்டிப்பா குறைச்சிரும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கண்டம் கத்திரி விதை, இது வந்து பல்ல ஏற்படக்கூடிய அழுகலை தடுத்துரும். அடுத்ததா அக்ரஹாரம், இது வந்து பல்ல ரொம்ப சுகமாவும் வெள்ளையாவும் வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அடுத்ததா திரிபலா வந்து பற்களை ரொம்ப ஸ்ட்ராங்காவும் மஞ்சள் படிவு நீங்கிறதுக்கும் அதிக அளவுல பயன்படுது. அடுத்ததா திரிகடுகம், இது வந்து வாய் துர்நாற்றத்தை நீக்கிறது மட்டும் இல்லாம பல் அழுகலையும் கூட தவிர்க்கும். அடுத்ததா மாசிக்காய், இது பற்கள் ஒளிர பற்பொடிக்கு ரொம்ப ஒரு சிறப்பு சேர்க்கிறதுக்கு பயன்படுது. இந்த மாதிரி இத்தனை மூலிகைகள் கலந்த பல்பொடியை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா பல் சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. நீங்க ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா மாற்றத்தை உணர்வீங்க. www.zarira.in. பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான முதிரைகள் எல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். கை விரல்கள்லயே நிறைய நோய்களுக்கு மருந்துகள் இருக்கு. அந்த காலத்துல இருந்து பயன்படுத்தினதுதான் இது. என்ன அப்படின்னா அதுதான் முதிரைகள். சோ நம்ம இந்த பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு பிருத்வி முத்திரை, இதை நம்ம டெய்லியுமே 15 to 20 மினிட்ஸ் பயன்படுத்தணும், செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்காது. இந்த பிருத்வி முத்திரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மோட மோதிர விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியும் டச் ஆகணும், மற்ற 3 விரல்களும் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த மாதிரி பொசிஷன்ல காலை, மதியம், மாலை 3 வேளையுமே நீங்க தொடர்ந்து இந்த முதிரையை எடுத்துட்டு வரும்போது நம்மோட கைகளே நமக்கு டாக்டரா கண்டிப்பா நம்மளோட பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொடுக்கும். ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க, மாற்றத்தை உங்களால உணர முடியும். பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய முதிரைகள் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பிருத்வி முத்திரை பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்தது வந்து அபாய முத்திரை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அபாய முத்திரை நம்ம எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா பற்கள்ல பேட் ஸ்மெல்ஸ் ஏற்படுறது, பிளட் லீக்கேஜ் ஆகுறது, இல்ல பல்லோட ஈறுகள்ல வீக்கம் இருக்கிறது, இது எல்லாமே சரியாயிடும். அதாவது நம்மளோட நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரல் 3ஓட நுனிகளும் டச் ஆகணும். இந்த மாதிரி நீங்க வந்து அபான வாயு முதிரையை எடுத்துக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வர்ண முதிரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வர்ண முதிரை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த சுண்டு விரலும்
கட்டை விரலோட நுனியும் டச் ஆகணும். மற்ற 3 விரல்கள் ஸ்டாண்டிங்ல இருக்கணும். இந்த முதிரையுமே கூட நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்கன்னா பல்ல இருக்கக்கூடிய, அதாவது பற்கள்ல அதிகமா இருக்கக்கூடிய கருமை நிறம், மஞ்சள் நிறம் இதெல்லாம் போறதுக்கா இருக்கட்டும், வாயில வந்து துர்நாற்றம் ஏற்படாம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அதாவது சின்ன சின்ன நார்மலான பல்வலி, அதாவது ஏதாவது நம்ம சாப்பிட்டோம், இப்போ ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிட்றோம் அப்படின்னா தெரியாம அந்த எலும்போ ஏதாவது ஒன்று பற்கள்ல வந்து லைட்டா காயம் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி சின்ன சின்ன வலிகள் கியூர் ஆகிறதுக்குமே கூட இந்த முதிரைகள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு முதிரையை அல்லது 2 முதிரைகளை நீங்க தினசரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பற்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளே நெருங்காது. என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்ததுன்னா எந்த மாதிரி மூலிகை பொடிகளை கொண்டு நம்ம வந்து பற்களை ஆரோக்கியமா வச்சுக்கலாம், எந்த மாதிரியான முதிரைகளை பயன்படுத்தலாம், நம்ம வெப்சைட் www.zarira.in எந்த மாதிரியான இயற்கை மூலிகை பற்பொடிகள் இருக்கு, நீங்க வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பத்தின இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் யாருக்காவது பற்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளோட இந்த நேச்சர் பற்பொடியை நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ரெமெடி கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியே நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோ, சொல்யூஷன்ஸ், முத்ராக்கள், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே சூப்பரான தெளிவான ஒரு பதிவோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.